இப்போ நம்ம ஹெல்த்தையே பார்த்தோன்னா பிரெயினுக்கு மோர் தென் 1 minute வந்து ஆக்சிஜன் சப்ளை, குளுக்கோஸ் சப்ளை போலேன்னா இப்போ நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் சின்ன குழந்தைங்க 10 வயசு 12 வயசு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறையா நன்னா இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஏன்னா ஃபிஷ்ஷில் குட் ஃபேட்ஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் என்ன பண்ணிடுறோன்னா இதை தவிர பிரெயின் ஹெல்த்தை டயட்டை தவிர எப்படி பெட்டர் பண்ணலாம்னா, ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால ஸ்ட்ரோக் வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால பிரெயினில் கிளாட்ஸ் வருது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ பேச போகிறது பிரெயின் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் உணவு சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த் அப்படின்னா என்ன, மூளையை வந்து அப்படியே காமாக வச்சுக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, எப்படி நம்ம இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் என்ன உணவு சாப்பிடணும் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கீரை வகைகள். கீரை வகைகளில் ஃபோலேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயர்ன் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு பாடியை காம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ பிரெயினுக்கு தேவை வந்து ஃபோலேட் அண்ட் ஃபைபர்னால குளுக்கோஸ் வந்து மெதுவாக வந்து பிரெயினுக்கு ரெகுலராக வரும். இப்போ நம்ம ஹெல்த்தையே பார்த்தோன்னா பிரெயினுக்கு மோர் தென் 1 minute வந்து ஆக்சிஜன் சப்ளை, குளுக்கோஸ் சப்ளை போலேன்னா நம்ம வந்து ஃபெயிண்ட் ஆகிடும். ஃபெயிண்ட் ஏன் ஆகிறோன்னா பாடி வந்து பேக் ஃப்ளோ விட்டு நம்ம விழுந்த உடனே கிராவிட்டினால நம்மளுக்கு வந்து பிளட்டு வந்து பிரெயினுக்கு போகும். அப்போ உடனே இந்த விஷயம்லாம் பிரெயினுக்கு கிடச்சிடும். அதனால தான் ஃபெயிண்ட் ஆகும். இப்போ யூஸ்வலாக ஃபெயிண்ட் ஆனோடனே என்ன பண்ணுவாங்க, 10 பேர் சேர்ந்துப்பாங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வென்டிலேஷன் கொடுக்கணும். அவங்க காலை லைட்டாக தூக்கினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து பிரெயினுக்கு போய் அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்தது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து பிரெயின் ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் சின்ன குழந்தைங்க 10 வயசு 12 வயசு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லா வயசுலையுமே 40 வயசு 50 வயசு 60 வயசு இந்த மாதிரி எல்லா வயசு காலத்துலேயும் வர்ற ஒரு சான்ஸ் இப்போது நிறையா இருக்குது. இதுக்கு மூல காரணம் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம பிரெயின் ஹெல்த்துக்கு ரைட் உணவும் கொடுத்து டீஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணால் நம்ம ஹெல்த்தை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பெர்ரிஸ். இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்கிது நாவல் பழம், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி கூட இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெஷ்ஷாக, ஃப்ரோசன் இல்லை ஃப்ரெஷ். ஏன்னா இந்த ஃப்ரெஷ் பெர்ரிஸில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லது பிரெயின் ஹெல்த். மூணாவது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், வால்நட், நம்மளோட வேர்க்கடலை, இது எல்லாத்துலேயுமே இருக்கிற கொழுப்பு சத்து பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது குட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இருதயத்துக்கும் நல்லது, பிரெயினுக்கும் நல்லது. அதனால நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டா நல்லது. அதுக்கு நிறைய சாப்பிட முடியாது. பாதாம், வால்நட்னா 6 to 8 பீசஸ். சீட்ஸ் பலவித சீட்ஸ் கிடைக்குது. எள்ளு, கருப்பு எள்ளு வந்து வெள்ளை எள்ளை விட பெட்டர். நம்மளோட வெள்ளரி விதை கூட கிடைக்குது, சூரியகாந்தி விதை, அப்புறம் வாட்டர்மெலன், நம்ம தர்பூசோட விதை, இந்த மாதிரி பல விதை கிடைக்கிறது, நீங்கள் சாப்பிட்லாம். இதில் மெயின் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. இதை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி இதை எதுலையாவது போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்கிற ஃபைபர் வந்து ரொம்ப கஷ்டம். இதை நம்ம வந்து மென்று அதை வந்து டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீடோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் மோரில் போட்டுக்கலாம், இல்லை ரைஸில் போட்டுக்கலாம், எதில் வேணால் ஒரு 2லேருந்து 4 டீஸ்பூன் அவ்வளோதான் சாப்பிட்ணும். இப்போ டோட்டல் சீட்ஸே ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன்.
நிறைய பேர் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறையா நன்னா இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு 15, 20 இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இது தேவை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஏன் எக்ஸு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸில் கோலின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால எக்ஸு, ஹோல் எக்ஸாக இருந்தாலும் ஒயிட் எக்ஸாக இருந்தாலும் சாப்பிட்டா இது நல்லது. பேசிக்காக வாரத்தில் 3 மஞ்சள் கருவோடு சாப்பிட்லாம். மற்றனா எக் ஒயிட்ஸு 2 எக்கு 3 எக்கு ஒயிட்ஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்தது எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது பிரெயின் ஹெல்த்துக்கு. ஏன்னா அதில் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் நிறையா இருக்குது. இது எதுக்கு சமானம்? ஃபிஷ்ஷுக்கு சமானம் நான் வெஜிடேரியன் கிங்டமில். ஏன்னா ஃபிஷ்ஷில் குட் ஃபேட்ஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் என்ன பண்ணிடுறோன்னா, ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடுறோம். அப்போ அந்த நல்ல ஃபேட்டை கெடுத்துடுறோம். அதை ஃப்ரை பண்ண அதில் ட்ரான்ஸ் ஃபேட்ஸாக மாறிடுறது. அதனால ஃபிஷ்ஷை கிரில் பண்ணணும், இல்லை ஸ்டீம் பண்ணணும், இல்லை குழம்பு மாதிரி எண்ணெய் கம்மியாக போட்டு கொதிக்க விட்டு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஈதர் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எதுலையா விட்டு சாப்பிடலாம், ஃப்ரெஷ் தேங்காய் எண்ணெய். இல்லை நீங்கள் ஃபிஷ் யூஸ் பண்ணுறவங்க ஃபிஷ்ஷு சாப்பிடலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உளுந்தில் கூட அதே கொழுப்பு சத்து இருக்குது. பட் உளுந்து நம்ம அந்த அளவு சாப்பிட முடியாது. அதனால தான் உளுத்தம் பருப்பை தாளிக்கிறது நம்ம ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கோம். ஏன்னா உளுத்தம் பருப்பு தாளிக்க நம்மளுக்கு அந்த அளவு உளுந்து கிடைக்குது. இப்போ வெந்தயம் எடுத்திங்கன்னா, வெந்தயத்தில் கூட இருக்கிற கொழுப்பு சத்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது. இதை தவிர நார்மல் டயட், ஏன்னா எந்த டெஃபிஷியன்சியும் வரக்கூடாது. ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளை அரிசியை விட கைக்குத்தல் அரிசி பெட்டர். இதுக்கும் இன்னும் பெட்டர் இந்த கேரளா அரிசின்னு சொல்கிறோம், சேப் அரிசி, மட்டா ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை கருப்பு கவுனி அரிசி. இது எல்லாமே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வேக வச்சா ரொம்ப நல்லா வெந்துடும். இதை ரைஸ் மாதிரியே சாப்பிடலாம். இல்லை இந்த ரைஸ் பாதியும் ஒயிட் ரைஸ் பாதியும் போட்டு இட்லி தோசை மாவு கூட வீட்லேயே தயாரிக்கலாம். இது கூட நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், இல்லை கோதுமை, இல்லை பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், சாமை, வரகு, குதிரவாளி, தினை, கம்பு, ராகி, இது எல்லாமே சாப்பிடலாம். பட் இந்த மில்லட்ஸ்னு வந்துட்டா இதை ரோஸ்ட் பண்ணணும், அதாவது வெறும்னா வறுக்கணும், இல்லைன்னா முளைக்கட்டணும், ஸ்ப்ரவுட் பண்ணணும், இல்லைன்னா ஃபர்மெண்ட் பண்ணணும், புளிக்க வைக்கணும். ஸோ எப்போ ஃபர்மெண்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ரைஸாக நைட்டில் பண்ணிவிட்டு, இல்லை கஞ்சி காய்ச்சறீங்கன்னா நைட்டில் காய்ச்சி வச்சுட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு அப்புறம் மோர் போட்டு உப்பு போட்டு அதை சாப்பிட்றது. இது ரொம்ப நல்லது. இப்போ இட்லி தோசை மாவு எடுத்திங்கன்னா இதை ஃபர்மெண்ட் ஆகிடுது. ஏன்னா நம்ம அந்த மாவை ஓவர் நைட் புளிக்க வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இது ரொம்ப நல்லது. ஹோல் கிரெயின் சேர அந்த ஃபைபரும் நல்லது. அது மெதுவாக குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால ரெகுலர் குளுக்கோஸ் பிரெயினுக்கு கிடச்சி இது ரொம்ப நல்லது. ஸோ பிரெயின் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே பண்ணும். இதை தவிர பிரெயின் ஹெல்த்தை டயட்டை தவிர எப்படி பெட்டர் பண்ணலாம்னா, டீஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டீஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாலே எல்லாருமே ஓடிடுறாங்க. இப்போ தெய்வ நம்பிக்கைன்னு கேட்டால் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ யாருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ, எந்த தெய்வத்தை நம்புகிறாங்களோ, கண்ணை மூடிட்டு டீப் பிரெத் ஒரு 4-5 எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிலபிள், இப்போ ஓம்னா ஓம், இல்லை ஜீசஸ்னா ஜீசஸ், இல்லை குரானில் என்ன வார்த்தையோ அதை எடுத்துட்டு, இல்லை அல்லான்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒரு 5 மினிட்ஸ் அதையே திருப்பி மைண்டில் வாயில் சொல்லவே வேண்டாம், மைண்டில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிடும். இது குறைஞ்சிடுச்சுன்னா பிரெயின் ஹெல்த் வெரி நல்லாவே இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால ஸ்ட்ரோக் வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால பிரெயினில் கிளாட்ஸ் வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால பல விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. இதை தவிர எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் மூட் வருது எக்ஸசைஸ்னால.
அதனால வீட்டிலே பண்ணலாம், வெளியில் பண்ணலாம். வெளியில் பண்ணுறதே டபுள் பெனிஃபிட் என்னென்னா, இப்போ ஒரு பார்க்கில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற பேர்ட்ஸு, ட்ரீஸு இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இப்போ ஒரு ஜிம் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், சோஷியலைசேஷன் அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் தான் உங்களுக்கு பண்ண முடியும்னா ப்ராப்ளம் இல்லை, அதுவும் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி நம்ம பிரெயின் ஹெல்த்தை பார்த்துட்டோம்னா டயட், எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங் இதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் நம்ம டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் குறைக்கலாம். பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸுனால வர ப்ராப்ளம்ஸ்லாம் குறைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள் வரலும் பிரெயின் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக வருது. இதை தவிர்க்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.